பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதம் வாக்கு தத்தத்திற்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் எனக்காக நீர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குதத்தம் பண்ணுகிறார். யோசுவா 3:7, இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமேன். ஆண்டவர் மற்றவங்களுடைய கண்களெல்லாம் உங்களை தாழ்வுபடுத்தி கீழ்ப்படுத்தி உங்களை தரமட்டமாக்கி பார்த்த கண்கள் எல்லாம் இந்த மாதம் பார்க்கிறதே ஒரு வித்தியாசமாய் பார்க்க போகிறது. இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் உங்கள் பார்த்த நிலைமையை ஆண்டவர் இப்போ வேறு நிலைமையாக பார்க்க வைக்க போகிறாரு. இவ்வளவு நாட்கள் இந்த ஜனங்கள் உங்களை கூர்ந்து கவனித்த அந்த காரியங்கள் இருக்கிறதே, உங்களை ஏளனமாக, உங்களை தாழ்வாக, உங்களை கீழ்த்தரமாக, உங்களை கனவீனமாக, உங்களை ஒதுக்கி வச்சு, உங்களை சீர்குலைத்து, உங்களை துக்கப்படுத்தி, உங்களை கண்ணீர் வடிக்க வச்சு, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, உங்களை அடிமைகளை ஆக்கி, இனி உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையை கவனித்து பார்த்தவங்க, அப்படியே தந்திரமாக காரியங்களை செயல்படுத்தினவங்க, தங்களுடைய சதியில் உங்களை விழ வைத்தவங்க, தங்களுடைய திட்டத்தில் உங்களை அழிக்க நினைத்த எல்லா கண்ணும் நீ அழிந்து போனா என்று பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த மாதம் அப்படி அல்ல தேவ பிள்ளையே. அவங்க பார்வை ஆச்சரியமான பார்வையாக மாறப்போகிறது. உன்னை பார்த்த உன் சத்துருவினுடைய கண்களின் பார்வைகள், ஏளனமாய் பார்த்த ஜனத்தினுடைய பார்வை ஒரு அற்புதமான பார்வையாக மாறப்போகிறது. அற்புதமான காரியத்தை பார்க்க போகிறாங்க, அதிசயமான காரியத்தை பார்க்க போகிறாங்க, மேலான காரியத்தை பார்க்க போகிறாங்க. இது எப்படி என்று பார்க்க போகிறாங்க, இது எப்படி சாத்தியமாயிற்று என்று பார்க்க போகிறாங்க. நான் உடைச்ச இவங்க எப்படி உருவானாங்கன்னு பார்க்க போகிறாங்க. சத்துருவின் கிரியைகள் நான் அழிக்க நினைச்சேன், இது எப்படி இவங்க மீண்டுமாய் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தாங்கன்னு சத்துருவின் கண்கள் கிரியைகள் காண போகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பின ஜனங்கள் பார்க்க போகிறாங்க, என் கை மீறி எப்படி இது நடந்தது. தேவ பிள்ளை, அவங்க கை மீறி நடந்த காரியங்கள் கர்த்தருடைய கரத்தினால் ஆகிற காரியமாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை அந்த கண்களுக்கு முன்பதாய் மேன்மைப்படுத்துகிற நேரம் வந்தது. தேவ பிள்ளையே, இந்த மாதம் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எப்படியானதுன்னு பார்க்க போகிறாங்க. அவங்களுக்குள்ள கலக்கம் வருகிற அளவுக்கு, அவங்க திகைத்து போகிற அளவிற்கு, உன் சத்துருக்கள் தோற்று போகிற அளவிற்கு, உன் சத்துருக்கள் விடாய்ந்து போகிற அளவுக்கு, உங்கள் சத்துருக்கள் பயந்து போகிற அளவுக்கு, உங்கள் சத்துருக்கள் உன்னோடு கூட இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுகிற அளவிற்கு இந்த மாதம் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே எந்த சூழ்நிலையை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிற, எந்த ஜனங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற, எந்த நிலைமையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற, என் வாழ்க்கையில் நன்மை நடக்கலை, என் வாழ்க்கையில் திருமணத்தின் தடைகள், என் வாழ்க்கையில் கர்ப்ப தடை, என் வாழ்க்கையில் என் உத்தியோக தடை, என் வாழ்க்கையில் என்னுடைய வியாபார தடை, என் வாழ்க்கையில் பணக்குறைவு தடை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடை, என் வாழ்க்கையில் சுகம் தடை, என் வாழ்க்கையில் மேன்மைகள் தடை, என் வாழ்க்கையில் உயர்வுகள் தடை, எனக்கு உண்டான நீதி கிடைக்காத தடைப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைய தடைப்பட்டதெல்லாம் கடந்த நாட்களோடு முடிந்து போனது. ஆனால் இந்த புதிய கிருபையான கால வேளை தடைகளை உடைத்து தகர்த்து உடைக்கிற ஜெய கிறிஸ்துவானவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தான். தேவ பிள்ளையே, எந்த ஜனத்துக்கு முன்பதா எந்த காரியத்தை நினைச்சு எந்த ஜனங்களை பார்த்து பயந்து நடுங்கினியோ, எப்படி கடப்பேன் என்று எண்ணினியோ, அதே ஜனத்திற்கு முன்பதாக ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக என் ஆண்டவர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த கால வேளையில் தேவ பிள்ளையை விசுவாசித்து ஆமேன்னு கரங்களை உயர்த்தி ரிசீவ் பண்ணுங்க. உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். இந்த மேன்மையை ஒருத்தராலும் தடை பண்ணவே முடியாது. ஒரு கன்னிகையாக இருந்தவளை ஆண்டவர் அப்படியே மறுரூபமாக மாற்றியுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வந்துட்டாரு. எத்தனையோ கன்னிகைகள் உண்டு, ஆனால் இந்த கன்னிகையை தான்
தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டு தூதர்கள் நிமித்தமாய் பேசப்படுகிற பொழுது கன்னியாகிய மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? நான் கணவன் அறியேன், ஆனால் நான் எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது? ஆகாத காரியம் அங்கே ஆனது. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆகாத காரியங்கள், ஒருவேளை கர்ப்பம் தடைப்பட்டிருக்கிறதா? உன் கர்ப்ப வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதா? டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்களா, இனி நீ கருத்தரிக்க முடியாது, நீ பிள்ளை பெற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? என் ஆண்டவர் இதுக்கு மேலே எப்படி என் வாழ்க்கையில் நன்மை ஆகும்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில் மரியாளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது போல என் ஆண்டவரும் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாதது ஒன்றுமல்ல. ஆமேன் சொல்லுங்க தேவ பிள்ளை. அந்த கால வழியில் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிசாசின் போராட்டங்கள், மந்திர பில்லி சூனிய கட்டுகளினால போராடிட்டு இருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய அலக்கழிக்கப்பட்ட பிசாசினால பிடிப்பட்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றுவார், நிச்சயமாய் மாற்றுவார். தேவ பிள்ளையே, பிசாசின் பிடினால பிடிப்பட்டிருந்த ஒருவனை என் ஆண்டவர் விடுதலையாக்கினார். சீஷர்களால் ஆகல, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவர். அவனுக்கு அற்புதங்களை செய்தார். எவ்வீருவின் மகளுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவ செத்துட்டான்னு சொல்றாங்க. ஆனா அவன் இயேசுகிட்ட தான் வந்து, என் மகளை வந்து நீர் காப்பாற்றி என் மகளை குணமாக்கும்னு அங்க நின்றுகிட்டு இருக்கிறான். ஆனா வந்து சொல்றாங்க, உங்க மகள் செத்துட்டா, இதுக்கு மேல நீ அவரை ஏன் வீட்டுக்கு கூப்பிடுற? இல்லை, எல்லாரும் நினைச்சாங்க முடிஞ்சிடுச்சின்னு நினைச்சாங்க. ஆனா முடிந்த எவ்வீருவினுடைய மகளுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்த என் ஆண்டவருடைய வல்லமா இந்த காலவெளியில் எந்த காரியெல்லாம் வாழ்க்கையில் செத்து கிடக்கிறதோ அதெல்லாம் உயர்த்துவார். ஒருவேளை இன்னைக்கு வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், தேவ பிள்ளைய நன்மைகளை இழந்து மேன்மை இல்லாதபடி உடைக்கப்பட்டு ஒரு ஜெயில் சிறைப்பட்ட வாழ்க்கையை போல நீ இருக்கிறாயோ, உன் வாழ்க்கையின் சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து தான் ஆண்டவர் ஒரு நொடி பொழுது எத்தனை இரவுகள் பகல்கள் வேதனையோடு கடந்தான். ஆனால் ஒரு பகல் ஆண்டவர் அற்புதமாய் மாற்றி அவனுடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுத்த அதே தேவனாகிய கர்த்தர், அவனை மேன்மைப்படுத்தின தேவனாகிய கர்த்தர், அவனை உயர்த்தின தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உண்டான வேலையை கொடுத்து, ஸ்தானத்தை கொடுத்து, உங்கள் இடத்துல, உங்கள் ஷீட்டில் ஆண்டவர் உங்களை உட்கார வைக்க போகிறாரு. க்ளோரி டு காட். ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்ய போகிறாரு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேக்குவே பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினது போலவே என் தேவனாகிய கர்த்தர் தாழ்த்தப்பட்டிருக்கிற உங்களை இந்த மாதம் உயர்த்த போகிறார். ஒன்றுமே இல்லாத உங்களை எல்லாம் உடையவங்களை ஆண்டவர் மாற்ற போகிறார். தேவ பிள்ளைய வெறுமையா இருக்கிற பாத்திரங்கள் நிரம்புகிற பாத்திரங்களாய் மாறப்போகிறது. இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாய் மாறப்போகிறது. ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகிற காரியங்களாய் மாறப்போகிறது. இன்று உன் சத்துருக்கள் பார்க்கிறாங்களேன்னு கவலைப்பட்டு அழுதிங்கள, வேதனைப்பட்டீங்கள, ஐயோ இவங்க கண்களுக்கு முன்பதான் நான் தோத்து போயிட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், வெறுமையா நின்றுட்டேன், அசிங்கப்பட்டுட்டேன், வெக்கப்பட்டுட்டேன். அதே ஜனத்துக்கு முன்பதாக தான், அதே ஜனங்கள் கண்கள் பார்வைக்கு முன்பதாக தான் அவர்கள் பார்க்கும்படியா இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை என் ஆண்டவர் மேன்மை படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். May God bless you all.